வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் டைம். இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா, மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அடுத்த வாரம் அ அனுப்ப கடிதத்தை பத்தி ஒரு சிறிய பார்வை தான் பார்க்க போறோம். 3 கடிதங்கள் வந்து அனுப்ப போறேன் மாவட்ட ஆட்சியருக்கு. 3 கடிதங்கள் எழுதிட்டேன். நான் நாளைக்கு டைம் கிடைக்கும்போது வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். அவருக்கு மண்டே கிடைச்சிரும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓடிஎஃப் பஞ்சாயத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில எடுத்துக்கிட்டிங்கன்னா 333 ஊராட்சிகள் இருக்கு. அதில ஓடிஎஃப் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓடிஎஃப் ப்ளஸ்னா வந்து ஓப்பன் டிஃபெக்ஷன் ஃப்ரீ. திறந்த வெளியில் மலம் கழித்தல் அற்ற ஊராட்சியா இருக்கணும். அதுக்கு வந்து டாய்லெட் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து குடுக்குறாங்க. அந்த டாய்லெட் வந்து எல்லாரும் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு பண்ணுவாங்க. அது அந்த கேம்பெயின் வந்து 333 பஞ்சாயத்துலையும் கொண்டு வாங்க. அது சம்மந்தமா வந்து திறந்த வெளியில் மலம் கழித்தலற்ற ஊராட்சின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு அரசு விருதே தருது. அத பத்தி ஊக்கப்படுத்துங்க, விழிப்புணர்வு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை தான் எழுதினேன். ஏன்னா வந்து ஓடிஎஃப் பஞ்சாயத்தா இருந்தா வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, உத்தமர் காந்தி அவார்ட பத்தி கூட ஏற்கனவே நிறைய சொல்லிட்டோம். உத்தமர் காந்தி அவார்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா, அரசு சார்புல ஒரு கோடி ரூபாய் வரையும் தராங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அது கோரிக்கை. 2வது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, ஆ ரெஸ்யூம் பத்தி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருக்கிற வேலைவாய்ப்பு அலுவலகத்தில வந்து வேலைவாய்ப்பு முகாம் வந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுது. அது உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து நிறைய பேர் வந்து முகாம்ல கலந்துக்கிறதில்ல கண்டக்ட் பண்ணும்போது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸு அ அரசு பாலிடெக்னிக்கோ, இல்ல அரசு கலைக்கல்லூரியோ, இல்ல அரசு அம் பொறியியல் கல்லூரியோ, இல்ல தனியார் கல்லூரிகள்ல வந்து படிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் வந்து விருப்பம் இருந்தா வந்து அவங்க ரெஸ்யூம் குடுத்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில வந்து பர்சனல் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி குடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை கடிதம் எழுதியிருக்கேன். இந்த மாரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆஃப் கேம்பஸ், ஆன் கேம்பஸ்ல கிடைக்காத பட்சத்தில கூட மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமா வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் வந்து பர்சனல் இன்டர்வியூ கிடைக்கும். அதனால வந்துட்டு அவங்க ஜாப் வந்து கிடைச்சிரும். அதனால வந்து அவங்க ஃபியர் இல்லாம வந்து ஜாபுக்கு போறதுக்கான வழிவகை வந்து தமிழக அரசு சார்பிலேயே வந்து ஏற்படுத்தி குடுக்குறாங்க. இத வந்து மாவட்ட ஆட்சியருக்கு எழுதியிருக்கேன். இது 2வது கோரிக்கை கடிதம். 3வது கோரிக்கை கடிதம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில வந்து வெயிலின் தாக்கம் வந்து வருகிற கோடை காலத்தில வந்து 100 டிகிரி செல்சியஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. 100 டிகிரி செல்சியஸ் வரையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால வந்து பொதுமக்களுக்கு வந்து வழிகாட்டு நெறிமுறைகள வந்து இன்ஸ்ட்ரக்ஷனா வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஏன்னா, அதில வந்து எந்த மாரி நீராகாரங்கள் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தயிரு, மோரு, இளநீரு, அப்புறம் கம்பங்கூழு அது மாரி எடுத்துக்கிட்டா வந்து வெயிலுக்கு இதமா இருக்கும். அதேபோல 2 வேளை குளிக்கணும். குளிர்ச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் பிஞ்சு, தர்பூசணி பழங்கள் அது மாரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான உரிய வழிகாட்டு நெறிமுறைகள வந்து வெளியிடுங்க. அரசு மக்களுக்கு செய்தி தாள்ல வந்து வெளியிடுங்க. அத பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுங்க. அப்படின்னு சொல்லி 3வது கோரிக்கை கடிதம் கேட்டிருக்கேன். இந்த 3 கோரிக்கை கடிதங்கள வந்து மாவட்ட ஆட்சியருக்கு நாளைக்கு நேரம் கிடைக்கும்போது அனுப்பிச்சிடுறேன். அது மட்டும் இல்லாத பிஎம்க்கும் அனுப்ப போறேன். பிஎம்க்கு இதோட 40 கடிதங்கள், ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கும் 4 கடிதங்கள் அனுப்ப போறேன். மாவட்ட வருவாய் அலுவலருக்கும் வந்து நான் 4 கடிதங்கள் அனுப்ப போறேன். அவருக்கு இதோட 10 கடிதங்கள் குடுத்துருக்கேன்.